திமுக என்று சொன்னால் அது ஒரு லட்சிய கட்சி. வாகை என்றாலே வெற்றிக்கு சூடிக்கொள்கின்ற மாலை என்று பொருள்படும். நீங்கள் குழுமி இருக்கின்ற காட்சியை பார்த்தால் பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி காட்சிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அத்தகைய ஒரு எழுச்சியை இங்கே நான் காணுகின்றேன். செந்தமிழை செம்மொழி தகுதி உடையதாக ஆக்க வேண்டும் என்று 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக இன்று வரையிலே பாடுபட்டும் அதற்காக போராடியும் குரல் கொடுத்தும் நடக்காத அந்த காரியத்தை நாம் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு உலகத்திலே தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கௌரவம் தருகின்ற ஒரு அரசுதான். தமிழகத்தினுடைய வளம் பெருக, தமிழகத்தினுடைய வாணிபம் செழிக்க, தமிழகத்தினுடைய பொருள்கள் ஏற்றுமதியாக, அதன் காரணமாக தமிழன் செல்வச் சீமானாக தமிழகத்தை ஆக்க நமக்கு தேவைப்பட்ட ஒரு பெரிய திட்டம்தான் சேது வாய்க்கால் திட்டம், சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக போராடினோம், குரல் கொடுத்தோம். பெரியார் குரல் கொடுத்தார், பேரறிஞர் அண்ணா குரல் கொடுத்தார், பெருந்தலைவர் காமராஜர் குரல் கொடுத்தார். இத்தனைக்கும் கிடைக்காத சேது சமுத்திர திட்டத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அதன் பணி இன்றைக்கு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் உருவாக்கி இருக்கின்ற அரசுதான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. சேலத்திலே அரும்பாடுபட்டு கொண்டு வந்தோம் இரும்பாலை. அது இதுவரையிலே உருட்டாலையாகத்தான் இருந்தது. அந்த உருட்டாலையை உருக்காலையாக ஆக்க வேண்டும் என்று உரத்த குரல் கொடுத்தோம். பல ஆண்டு காலமாக நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சேலம் உருட்டாலை உருக்காலையாக இனிமேல் இயங்கலாம் என்கின்ற அந்த திட்டமும் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. பெண் உரிமைக்காக போராடிய இயக்கம் அல்லவா இந்த இயக்கம்? பெண்ணியத்துக்கு பெருமை சேர்க்கின்ற இயக்கம் அல்லவா இந்த இயக்கம் என்ற கருத்தின் அடிப்படையில் ஏழை பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு 10 வயது வரையிலே படித்திருந்தால் படிக்க அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க 10 வயது வரையிலே படித்திருந்தால் அந்த பெண்களுடைய திருமணத்திற்கு 10,000 ரூபாய் அரசாங்க நிதி வழங்கும் என்று சொல்லி நான் சொல்லுகின்றேன். 5 ஆண்டு காலத்திலேயே 2,70,70,000 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.